நாலடியார் பாடல் எண் 296. மல்லல் மாஞாலத்து வாழ்பவருள் எல்லாம் செல்வர் எனினும் கொடாதவர் நல்கூர்ந்தார். நல்கூர்ந்த கண்ணும் பெருமுத்தரையரே செல்வந்தரைச் சென்று இரவாதார். செல்வரைச் சென்று இரவாதார். மல்லல் மாஞாலத்து, மல்லல்னா பல வளங்களை உடைய, அதான் மல்லல். மாஞாலம் என்றால் பெரிய இந்த உலகத்திலே வாழ்பவருள் எல்லாம், உயிரோடு கூடி வாழ்ந்திருப்பவருள் எல்லாரும் கொடாதவர் நல்கூர்ந்தார். அதாவது வறுமையால் இறந்தவர்களுக்கு இவர்கள் செல்வந்தர்களாக இருந்த போதிலும் சிறிது பொருளேனும் கொடுக்காதவர், ஈயாதவர், செல்வர் எனினும் மிக்க தனவந்தராக இருப்பினும் செல்வர் எனினும் கொடாதவர் நல்கூர்ந்தார். அவன் தான் தரித்திரம் பிடிச்சவன். பணத்தை வச்சிருக்கிறான், ஒரு வறுமைன்னு ஒருத்தன் கேட்குறான், அவனுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறான். அப்படி கொடுக்காத செல்வந்தன் தான் நல்கூர்ந்தார், தரித்திரமுடையவர், வறுமையுடையவர். அப்புறம் செல்வரை சென்று இரவாதவர், ஈற்றடிக்கு போங்க. செல்வரை சென்று இரவாதவர்னா அத்தகைய அந்த தரித்திரம், அந்த நல்கூர்ந்தார்னு சொன்னாதில்லைங்க, செல்வர் எனினும் கொடாதவர் நல்கூர்ந்தார். அந்த நல்கூர்ந்தார் அந்த செல்வரை சென்று இரவாதவர். அப்படிப்பட்ட கேவலமான ஒரு பணக்காரர்களை அடைந்து எனக்கு ஏதாவது கொடுங்க என்று இரத்தல் செய்யாதவர் நல்கூர்ந்த கண்ணும் பெருமுத்தரையரே. நல்கூர்ந்த கண்ணம்னா வறுமையுற்றாலும் கூட பெருமுத்து, முத்து குவியலை உடைய அரையர், அரசராகிய பாண்டியரே ஆவார். அதாவது பாண்டிய மன்னனைப் போல் செல்வச் சிறப்புடையவராவார். எப்போ இந்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அவங்கிட்ட போய் இறக்காதவன் என்பது மிக அருமையான பாடல். அதாவது ஈகையுள்ளவர்கள் செல்வம் உள்ளவர்களாக இருப்பினும் ஈகை இல்லாதவர்கள் தான் செல்வம் உள்ளவர்களாக இருப்பினும் தரித்திரர்கள். வறுமையுடையவர்களும் அந்த செல்வரிடம் போய் பொருளை இறக்காமல் இருப்பார்களாயின் இந்த பாண்டியரை போன்ற செல்வச் சிறப்பு உடையவர்கள் என்பது இந்த பாடலின் கருத்து. மல்லல் அப்படிங்கிறது வளப்பத்தை குறிக்கின்ற ஒரு உரிச்சொல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா வருது, மல்லன் வளனே அப்படிங்கிறது. மல்லன் வளனே அப்படின்னா மல்லல் என்பது வளத்தை குறிக்கின்ற ஒரு உரிச்சொல் என்பது தொல்காப்பிய நூற்பா.